ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுங்க. இப்போ நாம் சில முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு சென்டாக்ல வந்துட்டு அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 2க்கான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 1ல் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அட்மிஷன் எடுத்து அட்மிட்டட் லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேகன்சிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போய் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து சென்டாக் வெப்சைட்டில் பார்த்தோம்னா இப்போ நம்மளால் வந்துட்டு நீட் யூஜி அந்த இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 2025-26 நீட் யூஜி அட்மிட்டட் லிஸ்ட் ரவுண்ட் 1 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏ, எம்எஸ், வெட்டனரிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், சப்மிஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் வித்ட்ராவல் ஆஃப் ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட்ஸ் ஃபார் நீட் பேஸ்ட் மெடிக்கல் கோர்சஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ், அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 1ல் இப்போ நீங்கள் யாராவது வந்துட்டு உங்களுடைய சீட்டை வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும், ரெசிக்னேஷன் பண்ணணுமோ அதுக்கான இதுவும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1 அட்மிட்டட் லிஸ்ட் அண்ட் வேகன்சி பொசிஷன் ஃபார் நீட் யூஜி பேஸ்ட் கோர்சஸ் ஹஸ் பின் பப்ளிஷ் இன் வெப்சைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளால் அதை போய் பார்க்க முடியுது. அவங்க வந்து யூஜி அட்மிட்டட் லிஸ்ட்டு நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வேகன்சி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயுமே என்னென்ன வேகன்சி இருக்குன்றது பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இதில் வந்துட்டு எத்தனை சீட்ஸ் வந்துட்டு அந்த இதில் வந்து எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு என்ன வேகன்சி இருக்குன்றதை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபார் ரவுண்ட் 2 admission to first year MBBS, BDS and BAMS Ayurveda Veterinary in government and self-financing medical colleges, dental and Ayurveda colleges in Union Territory of Puducherry. Payment of registration fee, filling of course preferences under government management quota, management Telugu minority, management Christian minority, NRI quota வந்து enable பண்றோம் போட்டிருக்காங்க. அதாவது 27th August to 2nd September 5 PM முடிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2க்கு அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த டேஷ்போர்டில் வந்துட்டு இப்போ வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றவங்க பண்ணலாம். அப்ளிகேஷன் முன்னாடியே போட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் இருக்கக்கூடிய ஒரு இது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் வந்து தான் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஆல் த கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who are registered with the CENTAC, including the candidates allotted during round 1, ஜாயின்ட் நாட் ஜாயின்ட், அதாவது யாரெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்ளிகேஷன் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களோ அவங்க வந்துட்டு ரவுண்டு உங்களை நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணினாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ரவுண்ட் 2க்குன்றத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன் அண்ட் வித்ட்ராவல் ஆஃப் ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் ஹூ ஜாயின் தேர் சென்டாக் allotted seat in round 1 and who are now desirous of designing and withdrawing the admitted seat without forfeiture of fee. ஏன்னா ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட்ன்றனால உங்களுக்கு forfeiture of fee கிடையாதுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால நீங்கள் வந்து ரவுண்ட் 1ல் எடுத்த சீட் உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், நான் அதில் விருப்பப்படல ஜாயின் பண்ணுறதுல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெசிக்னேஷன் இப்போ பண்ணலாம். அதுக்கான ரெசிக்னேஷன் லெட்டரை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ மே சப்மிட் தேர் த கேண்டிடேட் மே சப்மிட் தேர் ரெசிக்னேஷன் ரெக்வஸ்ட் லெட்டர், அதாவது அனெக்ஷன் 19 யூஜி நீட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் படி நீங்கள் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாம் த்ரூ கேண்டிடேட் லாகின் டேஷ்போர்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு சென்டாக் டேஷ்போர்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ இங்கே தான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் யூ கேன் ரிசைன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன் ஆர் பிஃபோர் 1st September to 5 PM. ஸோ 1st September 5 PM குள்ளர நீங்கள் உங்களுக்கு வேணான்னா சீட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் வெட்னரி அண்ட் பிஏஎம்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம், பிடி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10,000 பே பண்ணி ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இப்போ கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, ஜிஎஸ்எஸ் அந்த கேட்டகரிக்கு மட்டும் 5,000 கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் மற்ற இந்த கேட்டகரி இல்லாமல் மற்றவங்களுக்குலாம் 10,000 வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா
கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஆகட்டும், தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட், ஓசிஐ, எஸ்பி, பிஐஓ, எஃப்என், இந்த எல்லா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்துட்டு நீங்கள் பே பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுச்சேரி கேண்டிடேட்ஸ் who opt for both government and management quota sheets. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஆப்ட் பண்ண விரும்புகிறேன், நான் கவர்மெண்ட்டுக்கும் போட விரும்புகிறேன், நான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் போடணும் அப்படின்னு 2 lakhs மட்டும் பே பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. The candidates are requested to transfer the registration fee to Centac account through net banking or by generating NEFT RTGS challan using the payment option available in the dashboard, login credentials and proceed for payment. ஸோ நீங்கள் சென்டாக்கு நெஃப்ட் மூலமாக நீங்கள் பணம் கட்டலாம், இல்லை பேங்க் மூலமாக பணம் கட்டலாம், இல்லை நீங்கள் சலான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஆர்டிஜிஎஸ் சலான் பண்ணிவிட்டு நெஃப்ட் இதுலேயும் பண்ணலாம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் who pay the registration fee as noted above will be considered for round 2. சரி, இங்கே தான் நான் முன்னாடி சொன்னதான் இப்போ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ரவுண்ட் 2க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணீங்களோ அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த இதை அவங்க கொடுத்துட்டு அவங்க திருப்பி அவங்க சொல்கிறாங்க பாரு, however the candidates who have already been admitted through round 1 counseling except SC, ST, PW, GSS candidates can participate in round 2 without payment of registration fee. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ரவுண்டு 1லேயே நீங்கள் சீட் எனக்கு கிடைச்சி அட்மிட் ஆகிட்டீங்க, இதுதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, SC, ST, PWD, GSS கவர்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா admitted in round 1 should pay the registration fee for 5,000 for government quota and 2 lakhs for management quota towards participating in round 2. இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. SC, ST, PW, GSS கவர்மெண்ட் கோட்டா எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்டு 1ல் சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அவங்க வந்து 5,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் 2 lakhs ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் எடுக்க சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு இது கிடையாது. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ SC, ST, PWD கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்தவங்க இதை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதுபடி தான் அவங்க வந்து நீங்கள் 5,000 கவர்மெண்ட் கோட்டாக்கோ இல்லை 2 lakh மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கோ நீங்கள் பே பண்ணிட்டு தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மற்றவங்களுக்கு தான் வந்து ரவுண்ட் 1ல் அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இல்லைன்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, 4 feature ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. இஃப் எ கேண்டிடேட் allotted a seat and joins the allotted seat, the registration fee will be adjusted with the tuition fee. அதான் நான் முன்னாடி சொன்னேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் அலாட் ஆகிடுச்ச சீட்டு, நீங்கள் அந்த சீட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க 2வது ரவுண்டில் அப்படின்னா உங்களோட டியூஷன் ஃபீ அந்த தகுந்த மாதிரி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. round 2 allotted candidates need to pay the balance tuition fee. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீயை விட செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் அலாட் பண்ணுற காலேஜில் ஃபீ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பே பண்ண வேண்டியிருக்கும், அந்த பேலன்ஸ் ஃபீ. இதுதான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க வந்து ரவுண்ட் 2 allotted candidates need to pay the balance tuition fee by adjusting the registration fee already paidன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. In case the candidate is not allotted any seat, the registration fee paid will be refunded to the same account of the candidate from which the payment has been made. இப்போ ரவுண்ட் 2ல் நீங்கள் போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதர்வைஸ் இந்த சீட் இஸ் அலாட்டட் அந்த கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் த கோர்ஸ். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் சீட்டு செகண்ட் ரவுண்டில் அலாட் ஆயிடுச்சு, அப்புறம் நீங்கள் அதை போய் ஜாயினே பண்ணல, அந்த கோர்ஸை எடுத்துக்கலாம், அப்போது என்ன ஆகும், நீங்கள் பே பண்ண உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அந்த கேட்டகரிக்கு கவர்மெண்ட்டில் SC, ST கேட்டகரி தவிர்த்து PWD, GSS கேட்டகரி தவிர்த்து மற்றவங்களுக்குலாம் 10,000 இருக்குல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அதுவும் உங்களுக்கு 4 feature ஆகிடும். நீங்கள் கிடைச்சி ஜாயின் பண்ணினா மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக அந்த 2 lakhs நீங்கள் வந்து உங்களுக்கு 4 feature ஆகிடும். நீங்கள் கிடைச்ச சீட்டை எடுக்கலாம். இதை நல்லபடியாக நல்லா ஆலோசனை பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே தான் சப்மிஷன் ஆஃப் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா all candidates registering for round 2 should submit the course preferences ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் திருப்பி ரவுண்ட் 2ல் கொடுக்கணும். திருப்பி நீங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து திருப்பியுமே உங்களுக்கு வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அவங்க சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கணும். ரவுண்ட் 2 ஒன்ஸ் த கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பிரஸ் தேர் வில்லிங்னஸ், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வில்லிங்னஸை கொடுத்துட்றீங்க, உங்கள் சீட்டும் அலோகேட் ஆகிடுச்சு ரவுண்ட் 2னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு ரவுண்டு 1ல் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு தான் நீங்கள் போடணும். தயவுசெய்து அந்த மாதிரி கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது மட்டும் ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க. கவர்மெண்ட் கோட்டானா கவர்மெண்ட் கோட்டா கொடுங்க, மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுங்க. என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை பக்காவாக கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் கொடுத்து சப்போஸ் அந்த காலேஜ் நீங்கள் கிடைச்சிருச்சுன்னா
ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜ் வந்து கேன்சல் ஆகிட்டு தான் உங்களுக்கு ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண வேணும். இல்லை எனக்கு ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ் வேண்டாம், நான் ரவுண்ட் 1ல இருக்கிறதா எனக்கு வேணும்னு நீங்கள் இங்கே சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி நீங்கள் பண்ண முடியாது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே இதெல்லாமே தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் ப்ரெஃபரன்சஸை கொடுக்கணும். த கேண்டிடேட்ஸ் ஆர் சோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபில்லிங் த கோர்ஸ் ப்ரெஃபரன்சஸ். நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த காலேஜ் வேணும்னு நீங்கள் தான் போடணும். நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் த கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் will be entertained. Once a course preference are submitted by the candidate, no seat will be allotted if the course preference is vacant. So once நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட் தாண்டிடுச்சுன்னா அவங்க மாற்ற மாட்டாங்க. இன்னொன்று உங்களுக்கு சீட் வந்துட்டு அலாட்டட் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸை வேக்கண்டாக விட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஸ் பர் தி டைரக்ஷன்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் ரிவருங்கிறது உங்களுக்கு வெட்டினரி. ஒன்லி என்ஆர்ஐ ஓசிஐ வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ ஓசிஐ பேரண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ வேகன்சி வெட்டினரி. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அவங்க இது ரிவரை பொறுத்த வரைக்கும் இந்த என்ஆர்ஐஸ் போடுறவங்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த லாஸ்ட் டேட் டு சப்மிட் த டெசிக்னேஷன் ரெக்வஸ்ட் ஃபார் ரவுண்ட் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 5 PM குள்ளர எனக்கு சீட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ரவுண்ட் 1 அலாட்டட் சீட் வேணாம், நான் அட்மிஷன் எடுக்க விரும்பலைன்னா நீங்கள் உங்கள் ரெசிக்னேஷன் லெட்டரை அந்த கரெக்டாக அவங்க இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் கொடுத்துருக்காங்களே அந்தபடி நீங்கள் கொடுக்கணும். 1 செப்டம்பர் 5 PM குள்ளர. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, சப்மிஷன் ஆஃப் வில்லிங்னஸ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ். உங்களோட கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறது, உங்கள் வில்லிங்னஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணுறது, அவங்க கொடுத்துருக்கபடி எல்லாமே பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 2 செப்டம்பர் 5 PM குள்ளன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளால பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா அட்மிட்டட் லிஸ்ட் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேகன்சிஸும் என்னென்னு இருக்குது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அட்மிஷன் பார்க்க முடியுது. அதே மாதிரி மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே வந்து அவங்க போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ வெகு சீக்கிரம் வந்துட்டு என்னென்ன எவ்வளோ அட்மிஷன் எடுத்திருக்காங்க, எத்தனை சீட்ஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எத்தனை 122 சீட்ஸ் கிட்ட ஐஜிஎம்சியில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் எடுத்திருக்காங்க. என்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா 3 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அட்மிஷன் கட் ஆஃப் வந்து போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிம்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி கிறிஸ்டின் மேட்டை பார்த்தீங்கன்னா 5 சீட் எடுத்திருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில். கவர்மெண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா 66 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் 4 சீட்ஸ் தான் வேகன்சி தான் இருக்குது. அது மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்துட்டு 83 ஃபில் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட்டில் 2 தான் ஃபில் ஆயிருக்கு. நம்ம வந்து கட் ஆஃப் பார்க்கும்போது 457க்கு பார்த்தோம் நம்ம. பட் 2 சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு. மிச்ச சீட்ஸ் எல்லாமே வேகன்சியில் தான் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ ரவுண்ட் 2லையும் இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மணக்குள விநாயகர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் பண்ணலாம். ஏன்னா 2 சீட் ஃபில் ஆயிருக்குது. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 8 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுது. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா 78 தான் ஃபில் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டிக்கு 5 தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா பார்த்தா 3 தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்க. இதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு அட்மிஷன் லிஸ்ட் போயிருக்கு, கட் ஆஃப் இருக்குன்ற நம்ம பார்க்கலாம். வேகன்சி வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது ஐஜிஎம்சியில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு பார்க்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. அதை வந்து கேட்டகரி வைஸ் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஜென்ரலில் 3, இடபிள்யூஎஸ் 1, ஓபிசி 1. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி அப்ளை ஆகும் வெர்டிக்கல்ல. ஸோ அதில் பார்க்கும்போது PW2 ESM 1 இருக்கும். ஆனால் இது வந்து ஹரிசாண்டல்ன்றனால 5 வந்து வேக்கண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் எங்கள் ஐஜிஎம்சியை பொறுத்த வரைக்கும். காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு டோட்டலாக இடபிள்யூஎஸ்ல வந்து காலியாக இருக்குது. மாகையில் பார்க்கும்போது எஸ்சி சீட்டு 1 வந்து காலியாக இருக்குது. யானமில் பார்க்கும்போது இடபிள்யூஎஸ் 1 வந்து வேக்கண்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 1, ஓபிசியில் 1, எம்பிசியில் வந்து 2ன்னு சொல்லி 4 சீட் வந்து நமக்கு வேக்கண்ட் இருக்குது. நம்ம பார்த்தோம் 66 சீட் தான் ஃபில் ஆயிருந்தது. மணக்குள விநாயகரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 5 வேகன்சி இருக்குது, ஓபிசியில் 2 இருக்குது, எம்பிசியில் 2 இருக்குது, பிடியில் 1 இருக்குது. டோட்டலாக 10 சீட்டு பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்குது மணக்குள விநாயகா பார்க்கும்போது. வெங்கடேஸ்வரா பார்க்கும்போது ஜென்ரலில் 6, ஓபிசியில் 1, எம்பிசிக்கு 3, இபிசிக்கு 2, பிசிஎம்க்கு 1, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லிட்டு 14 சீட்டு வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில். ஸோ டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும்
மகாத்மா காந்தியில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு 14 சீட்ஸ், காரைக்காலுக்கு 1, மாஹேக்கு 2, யானம்க்கு 1 இருக்குது பிடிஎஸ்க்கு. மகாத்மா காந்தி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டென்டல் காலேஜ் புதுச்சேரியோடது. ஸோ எம்ஐஎன்டிஎஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 22 சீட் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வர் டென்டல் காலேஜில் பார்க்கும்போது 19 சீட் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இதில் வந்து நீங்கள் போய் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட்டப் பார்த்துக்கோங்க. ஜென்ரலில் எத்தனை, இடபிள்யூஎஸ்ல எத்தனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து போய் பார்க்க முடியுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதாக்கு பார்க்கும்போது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரீஜனல்லையே பார்க்கும்போது 25 புதுச்சேரிக்கும், காரைக்காலுக்கு 5, மாஹேக்கு 2, யானம்க்கு 1 வந்து வேகன்சி இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 57 சீட்ஸ் வந்துட்டு பிம்ஸில் வந்துட்டு கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு வேகண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 115 சீட்ஸ் வந்துட்டு தெலுங்கு மைனாரிட்டிக்கு வேகண்டாக இருக்குது. அது மாதிரி டென்டல் காலேஜ் இருக்கு இல்லையா வெங்கடேஸ்வருக்கு, அதில் பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50 சீட்ஸ் வந்துட்டு வேகண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 117 சீட்ஸ் வேகண்டாக இருக்குது. இது வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 117 சீட்ஸ் வந்துட்டு மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜில் வேகண்டாக இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டா. மகாத்மா காந்தி மேனேஜ்மெண்ட் வந்து 41 சீட்ஸ், எம்ஐஎன்டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 56 சீட்ஸ் வந்து வேகண்டாக இருக்கு. எஸ்பிடிசி பார்த்தீங்கன்னா 13 சீட்ஸ் வேகண்டாக இருக்கு. ரிவர் பார்த்தீங்கன்னா 6 சீட்ஸ் வேகண்டாக இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஐஜிஎம்சிஆர்ஐ பார்த்தீங்கன்னா 19 சீட்ஸ் வேகண்டாக இருக்குது. பிம்ஸை பொறுத்த வரைக்கும் 11 சீட்ஸ் வேகண்டாக இருக்கு. ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்த்தீங்கன்னா 35 சீட்ஸ் வேகண்டாக இருக்கு. மகாத்மா காந்தி டென்டல் வந்து என்ஆர்ஐ வந்து 5 சீட்ஸ் வேகண்டாக இருக்கு. ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 சீட்டு வேகண்டாக இருக்கு. ஓகே, ஸோ இதனால நீங்கள் போய் பாருங்க. இப்போ நாம் வந்து அந்த எத்தனை இந்த சீட் மேட்ரிக்ஸை பொறுத்து இந்த சீட் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு என்ன வந்து கட் ஆஃப் வந்து அட்மிட்டட் லிஸ்ட்டை வச்சு போயிருக்கு, எத்தனை வந்து எப்படின்ற நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வெகு சீக்கிரம் வீடியோ போடுவோம். ஓகேங்க, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.